பாவம் இந்த மீனுக்கு அடிபட்டுருச்சு போல. சரி வாங்க நம்ம கூட்டிகிட்டு போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே போய் பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் உன்னைய. உனக்கு என்ன அடிபட்டுருக்கா பார்த்து போக வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸ், நான் நடக்கிறது அந்த சுறாக்னு கிடையாது. நீங்கள் எப்போவுமே தப்பு கணக்கு போட்டீங்க. நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்பி வந்தவங்கள நான் பத்திரமா பார்த்துக்குவேன். அவங்கள சாப்பிட்றேன்னா நான் இது பண்ண மாட்டேன். நான் கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நான் அந்த மீனுக்கு கொடுத்து நான் உயிரை காப்பாற்றிட்டேன். அடிபட்டதுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ அடுத்து மார்க்கெட்டு போகணும். போயிட்டு மணியாச்சு. போய் காய்கறி ஜாமான்லாம் வாங்கணும். ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை. ஏன்னா ஜிபிஎல் தானே இருக்குது. சரி, இந்த ஜிபிஎல்ல யூஸ் பண்ணுங்க, இதில் காசு அமௌண்ட் எடுத்துக்குங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அடுத்து நைட்டு சாப்பாடு செய்யணும். அப்புறம் அந்த சுறாமீனுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போடணும். அப்புறம் நைட்டு சாப்பாடு டின்னர் செய்யணும். செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை, எனக்கு சாப்பிட நேரமே இல்லை. இப்போ மணி பாருங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு. இனிமேல் தான் சமைச்சு நான் சாப்பிடணும். மணி ஆச்சு. எப்போ பார்த்தாலும் காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. எப்பப்பாப்பாப்பாப்பா, இந்த பெண்களுக்கு எவ்வளோ வேலை, வீட்டு வேலை ரொம்ப கஷ்டம். காலை 7 மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு எப்பா என்ன வேலை. ஆனால் பேசுகிறவங்க ஈஸியாக பேசுவாங்க. நீ என்ன பண்ணுற வீட்டில், நீ என்ன வேலை பண்ணுற, சும்மா உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. எங்களை மாதிரி ஒரு நாள் வீட்டு வேலை வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு எங்களுடைய அறுப்பு தெரியும். அப்போ புரியும் எங்கள் வேதனை.